ஈரானுக்கு எதிரான இந்த போர்ல இருந்து அமெரிக்கா கௌரவமான முறையில வெளியேறுவதற்கு தீர்மானித்திருக்கிறாங்க. ஒரு வாரத்துக்குள்ள ஈரானுக்கு எதிரான யுத்தத்த முடித்து வெற்றி பெறலாம் அப்படிங்கிற கனவோட அமெரிக்காவும், இஸ்ரேலும் களமிறங்கியது. ஆனா, அந்த கனவுல ஈரான் தீ வைத்திருந்தது. பலத்த எதிர் தாக்குதலினால ஈடுகொடுக்க முடியாதனால, இப்ப போருடைய நிலைமை மிக தீவிரமடைந்து மேலும் மேலும் நாக்கு நீடிச்சுட்டு போகுது. 1 மாதத்துக்கு மேலாக இந்த போர் நீடிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. இப்படி நீடிச்சா அமெரிக்காவுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடையக்கூடும். பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தா அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் கிளர்ந்தெழுவார்கள். எனவே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் போரிலே வெற்றி பெற்று விட்டோம் என்று கௌரவமான முறையில வெளியேறுவதுதான் இந்த காலத்துக்கு பொருத்தமானது. டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வரபோது அமெரிக்காவை உள்நாட்டு போரிலோ, வெளிநாட்டு போரிலோ இனிமேல் நான் ஈடுபடுத்த மாட்டேன் என்ற வாக்குறுதியை மக்களுக்கு வழங்கியிருந்தார். ஆனா அந்த வாக்குறுதியை இப்ப அவர் மீறியிருக்கிறார். இதனால அந்த மக்களுக்கு மத்தியில சலசலப்பு, குழப்ப நிலை ஏற்பட்டிருக்கிறது. வருகின்ற நவம்பர் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் நடக்க இருக்கிறது. அதுல கூட குடியரசுக் கட்சிக்கு மிகப்பெரிய பாதிப்பை இந்த யுத்தம் ஏற்படுத்தக்கூடும். அதற்கிடையில கௌரவமான முறையில வெற்றி பெற்று விட்டோம் என்று சொல்லிவிட்டு டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் திரும்புவதுதான் சிறந்தது. ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை முழுமையாக மூடினாங்கன்னு சொன்னா அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவுடைய நேச நாடுகளுக்கும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்படும். பணவீக்கத்துல மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படக்கூடும். அதுக்கிடையில அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கௌரவமான முறையில வெளியேறிக் கொள்வதுதான் புத்திசாலித்தனமான விஷயம் அப்படிங்கிற விஷயத்தையும் ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க.